உழைச்சி சாப்பிட்ணும், இதுதான் எனக்கு மனசில். அடுத்தவங்க பணம், அடுத்தவங்க காசு எதுவுமே கிடையாது. அவங்கள வந்துட்டாங்க, தொலைச்சவங்களும் அழுதுட்டாங்க. அது இந்த காணொளியை பார்த்து அவ்வளவு எளிதா கடந்து போக முடியல. காரணம், வறுமையிலும் அந்த அம்மையாரின் வைராக்கியமாகும். நீங்க மேல பார்க்கக்கூடிய இவங்களுடைய பெயர் பத்மா. இவங்க சென்னை தீநகர் பகுதியில் துப்புரவு பணியாளராக தம்முடைய பணியை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு ஐஸ்கிரீம் டப்பா கிடந்திருக்குது. அந்த டப்பாவை ஆட்டி பார்க்கக்குள்ள பெருசாக வெயிட்டாக தெரிஞ்சதுனால அதில் என்ன இருந்திருக்குன்னா, ஏதாவது சாப்பாடு இப்படி இருந்திருக்கும், இல்லை ஏதாவது உள்ள சாப்பிட்ற பொருள் இருந்திருக்கும், நாம் அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருந்துருக்குறாங்க. துப்புரவு பணியெல்லாம் முடிச்சுட்டு பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஆட்டோவில் போகக்குள்ள இல்லை பயணம் செய்யக்குள்ள சாப்பிட்றது அவங்களுடைய வழக்கம். அப்படி அவங்க ஆட்டோவில் போகக்குள்ள தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பிரித்து பார்த்துருக்குறாங்க. சரி, ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு பார்க்கக்குள்ள நகையாக இருந்திருக்குது. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பதறி அடித்து போயிட்டு அவங்களுடைய கணவரை தொடர்பு கொண்டு, இந்த மாதிரி நான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அது உள்ள வந்து ஏதாவது சாப்பிட்ற பொருள் இருக்குன்னு பார்த்தா நகையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்குள்ள, ஒன்றும் இல்லாமல் நீ பத்திரமா இரு, எங்கே இருக்கியா அங்கேயே இரு, நான் வந்து உன்னை கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணவர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு போயிட்டு, இந்த மாதிரி நான் பணி செஞ்சுட்டு இருக்கக்குள்ள இந்த டப்பா இருந்தது, சார் பார்க்கக்குள்ள நகை இருந்தது, இந்தாங்க சரி, இது யார் வந்து அவங்களுடைய தவறு விட்டாங்களோ அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ளதான் நான் முன்னாடியே சொன்ன இந்த வார்த்தை நினைவுக்கு வருது. வறுமையிலும் ஒரு வைராகியம். ஏன்னா அவங்க என்ன இருக்குன்னு நினைச்சு எடுத்துருந்துருக்கிறாங்க, ஏதோ சாப்பிட, அதை பொறுமையாக எடுத்துட்டு போய் சாப்பிடலான்னு. அப்போ அவங்க எவ்வளோ வறுமையில் இருந்திருக்கிறாங்க. அவங்க நினைத்திருந்தால் அந்த நகையை என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த வைராக்கியம் இருக்குல்ல, உரியவர்களுக்கு உரியது கிடைக்க வேண்டும், அது நம்மளால பறிபோயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைராக்கியம் தான் அந்த அம்மாவை பற்றி பேச வச்சிருந்துருக்குது. இப்படியான மானுட பெருந்தன்மை கொண்டு இருக்கக்கூடிய மானுடர்கள் இன்னும் இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைத்தா பெருமளவில் பெருமையாக இருக்குது. இவங்களுடைய சேவையை பாராட்டி தமிழக அரசு உட்பட அனைவருமே, பெரிய பெரிய நிறுவனங்கள் உட்பட அனைவருமே அவங்களால ஈன்ற தொகையை கொடுத்துருக்குறாங்க. இதை பெற்ற பின்பு அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, நான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா எனக்கு இந்த பெருமை வந்திருக்குமா, இப்போ எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு தொகை கொடுத்துருக்குறாங்கல்ல, இப்போ முதலமைச்சர் கொடுத்துருக்காரு, எல்லாரும் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு நான் நிம்மதியாக சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுலேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு பெரிதளவில் நமக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு ஒன்று கிடைக்கக்குள்ள அதை சொந்தமானவர்கிட்ட கொடுத்து நாம் அதன் வழியாக ஒரு பெருமைப்பட்டோம்னா நமக்கு சொந்தமாக கிடைக்கக்கூடிய பெருமையின் வாயிலாக வரக்கூடிய மகிழ்ச்சி எப்போதுமே நிலைத்திருக்கும். அம்மையார் திருமதி பத்மா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.